Hi viewers, welcome to our channel Naha Construction. இது நெசின் முகமது. செயின் படி சைட்டில் வந்து மார்க் பண்ணி அந்த வாலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். மிஷினை வச்சு கட்டிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. இது எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு 11 இன்ச்சுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் காங்கிரீட்டோட கனம் ஒரு 4 இன்ச்சு பாட்டமில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாட்டம் வந்து மொத்தம் 15 இன்ச்சு வந்துருச்சா. இது போக என்னென்னா ரைசர் வந்து நமக்கு 6 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ 6 இன்ச்சு வச்சுக்கிட்டு பாட்டம்லேருந்து இது ஒரு ரைசரு 6 இன்ச்சு, இந்த காங்கிரீட் கனம் ஒரு 4 இன்ச்சு, சரிங்களா. அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம 11 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா இந்த ஷேப்பில் இருந்து 11 இன்ச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த காங்கிரீட் கனத்தை அப்படியே நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி டியூப் லெவல் செக் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன லெவல் செக் பண்ணி எல்லாத்துக்குமே கொண்டு போனோம். பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா, நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் வருது, இது லேண்டிங் நமக்கு வந்து 2.25 அடி வச்சுருக்கோம். 2.25 அடி லேண்டிங் மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து கிராஸ் ஸ்டெப்ஸ் வருது. இங்கேருந்து கிராஸ் ஸ்டெப்ஸ் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ கிராஸ் ஸ்டெப்ஸ் லெவல் இந்த கார்னரில் வரும். பாட்டம் இல்லாமல் நம்ம அடித்து வச்சுருக்கோம். ஸோ இது டாப் லெவலில் வரக்கூடிய கிராஸ் ஸ்டெப்போட டாப் லெவல், இந்த லெவல். ஸோ இதுலேருந்து ரைசர் அப்படியே லேண்டிங் ரைசர் எல்லாமே கொண்டு போய் இந்த லெவலில் நமக்கு கனெக்ட் பண்ணிட்டு சொன்னால் அடுத்த லெவலில் நமக்கு ரூஃபில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்குண்டான மார்க்கிங் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். நம்ம ப்ளைவுட்டு கட் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுப்போம். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரேக்கர் போட்டு அந்த வாலில் வந்து ஃபுல்லாக அந்த பெல்ட்டு 3 இன்ச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணுறாங்க. அப்போ தான் பெல்ட் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வாழை ஃபுல்லாக மிஷினை வச்சு கட் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு அது எடுத்துனா பிரேக்கர் போட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டோம்னா நமக்கு ஈவனாக நம்ம வந்த உடனே செய்யணும்னா கரெக்டாக பாட்டம் அடித்து கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யணும். நார்மலாக நான் டாக் லெக் ஸ்டெப்ஸு போடுறதா இருந்தால் ஈஸி. நம்ம எடுத்து லேண்டிங் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மிட் லேண்டிங் கொடுத்து அப்படியே ரூஃபில் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அது பேசிக்கான ஒரு மாடல் தான். செயின் ஸ்டெப்ஸில் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபஸ்ட்டு லேண்டிங் எடுத்து ஹைட் ரைசர் எல்லாம் எடுத்து இது 6 இன்ச்சு ஹைட்டு தான் வரும். 6 இன்ச்சு மினிமம் 6 இன்ச்சு தான், சரிங்களா. 6 இன்ச்சு கொடுத்தா தான் நல்லா லுக்காக இருக்கும். டெப்த்து காங்கிரீட்டோட டெப்த் வந்து 4 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அப்படிங்கிற அந்த ஈவனாக அந்த ப்ளைவுட் அடித்து காங்கிரீட் போட்டவங்க தான் அதோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ப்ரோக் பண்ண இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ள பெல்ட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிடுவோம். பெல்ட்டை வந்து என்ன உள்ளே லாக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு த்ரூ ஏரியா ஃபுல்லாக வந்து வாலில் பெல்ட் கவர் ஆகிடும். அதே மாதிரி இந்த ப்ளைவுட் வைக்கக்கூடிய இடங்கள்லேயும் நமக்கு வந்து என்ன செய்யணும்னா, காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் செயின் ஒவ்வொரு பெல்ட்டு ஒவ்வொரு ரிங்ஸையும் வெர்டிக்கல், அதாவது ரைசரில் வர ரிங்ஸையும் த்ரெட்டில் வர ரிங்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸு நான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து வால் ப்ரோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இறைச்சலாக இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் கிளியராக பண்ண முடியல.